ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். தேர்ஸ்டே மார்க்கெட் லீவு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸாக இருக்க போகிறது இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸு, பஜாஜ், அடுத்தது இந்த டிவிஎஸ், டாடா மோட்டார்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸோட ஷேர், அதை பற்றி கேட்டிருந்தீங்க ரிசல்ட்ஸு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 731 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5680 கோடி. 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மே 7ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. மே 9ஆம் தேதி பேமெண்ட் ஆகும். எபிட்டா 27.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா மார்ஜினும் 111 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதில் கன்சாலிடேட்டட் சேல்ஸ் வால்யூம் 30.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 312.4 மில்லியன் கேசஸாக இருக்குது. ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். ஆர்கானிக் வால்யூம்ஸ் கான்ட்ரிபியூஷன் சவுத் ஆஃப்ரிக்கா, டிஆர்சி இங்கேருந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ரியலைசேஷன் பெர் கேஸ் 1.8% இன்க்ரீஸாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரியலைசேஷன் பெர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மார்க்கெட்டில் அவங்களோட ஓன் பிராண்ட் வந்து லோவர் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சேல்ஸ், அதாவது கேசஸ் நீ பார்க்கும்போது 141 மில்லியன் கேசஸ் வந்து இந்த ஃபோர்த்து குவார்ட்டரில் வந்திருக்குது. 13% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 50 ரூபா டிவிடனும் 50 காசு டிவிடனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. 519 ரூபா இருக்குது. பி ரேஷியோ 65 மேலே இருக்குது. அதனால வருண் பெவரேஜஸில் இப்போதைக்கு நம்மளால் வெயிட் தான் பண்ண முடியும். டூ வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனாக டிவிஎஸ் மோட்டார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஈவியில் டூ வீலர் சேல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் 19,736 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் 19,709 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ 19,001 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி 13,167 யூனிட்ஸு. ஹீரோ மோட்டார் கப் 6,123 யூனிட்ஸ். கிரீவிஸ் எலக்ட்ரிக் 4,000 யூனிட்ஸ். பர் எனர்ஜி 1,449 யூனிட்ஸ். பஹாஸ் ஆட்டோ 1,311 யூனிட்ஸ். கைனடிக் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி 1,306 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ரிவர் மொபிலிட்டி 785 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டிவிஎஸ் மோட்டாரோட பர்சன்டேஜ், அதாவது க்ரோத்துன்னு பார்க்கும்போது இயர் பேசிஸில் 154% க்ரோத் ஆயிருக்குது. மார்க்கெட் ஷேர் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 12% இருந்தது. இப்போ 22% அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரலில் மார்க்கெட் ஷேர் 52% இருந்துச்சு. சேல்ஸும் ஏப்ரலில் இயர் பேசிஸில் 42% விழுந்திருக்கு. மார்க்கெட் ஷேர் 21% குறைஞ்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோவுக்கு 151% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த சேல்ஸ் கவுண்ட்டு. மார்க்கெட் ஷேர் சேம் போன வருஷம் 11% இருந்தது. இப்போ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏத்தர் எனர்ஜி இவங்களுக்கு போன வருஷம் மார்க்கெட் ஷேர் 6% இருந்தது. இப்போ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸும் 31% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் கப் 540% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் 1.4% இருந்தது. இப்போ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். கிரீவ்ஸ் காட்டன் 59% இயர் பேசிஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் 4% தான் இருக்குது. ஃப்ளாட்டாக தான் இருக்குது. முன்னாடி எப்படி இருந்தோ அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் டாமினண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது டிவிஎஸ் மோட்டார் ஒன்று, பஜாஜ் ஆட்டோ ஒன்று. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸாக இருக்குது. 11%லேருந்து 21%. அதே ஹீரோ மோட்டார் காப்புக்கு வந்து 1.4%லேருந்து 7%. சேல்ஸ் 540% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீரோ மோட்டார் காப்பில் லாங் டர்முக்கு ஒரு ஒர்த்தாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வார்பர்க் பின்கஸ் இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 10% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வார்பர்க் பின்கஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 10% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யுஎஸ் பேஸ்ட் வார்பர்க் பின்கஸ்ங்கிறது கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பிவி இவங்க மூலம் மட்டும் தான் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. 9.99% ஸ்டேக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில் 64.94 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3% விழுந்துருந்துச்சு. மேபி லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு 3%. மேபி ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பண்ண சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் ஒரு 6% விழுந்திருக்கு. 72,753 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 7% விழுந்திருக்குது. இது போக பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் ஈவியோட சேர்த்து ஒரு 5% விழுந்திருக்குது. குறிப்பாக பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் ஈவி வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஈவியோட சேர்த்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 6% விழுந்திருக்கு. 45,199 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு அவங்களோட டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 27,221 யூனிட்ஸாக இருக்குது. அதுவும் 8% இயர் ஆன் பேஸில் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கியா இந்தியா இவங்களோட சேல்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 23,663 யூனிட்ஸு. டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,068 யூனிட்ஸ் வந்து சோனட்டில் விற்றுருக்குறாங்க. மிட் சைட்ஸ் எஸ்யூவி இந்த செல்டாஸ் அது வந்து 6,135 யூனிட்ஸ் சேம் பீரியட் லாஸ்ட் போன மாதம் விற்றுருந்தாங்க. அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா 8,068 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது வந்து கியாவோட சேல்ஸ் அப்டேட்டு. அதே இது கேரன்ஸ் அது ஒரு 5,259 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. சைரோஸ் 4,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டலாட்டு கியாவோட சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி எடுத்து பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் சேல்ஸ் 1,79,791 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் நம்பர்ஸ் குறிப்பாட்டு டொமஸ்டிக் பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து மார்ஜினலி தான் ரைஸ் ஆயிருக்குது பார்க்கும்போது. அதே ஹியூண்டாய் மோட்டார்ஸோட டோட்டல் சேல்ஸ் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. 60,774 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் சேல்ஸு 5% விழுந்திருக்குது. இல்லை டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது டொமஸ்டிக் 44,374 யூனிட்ஸ், எக்ஸ்போர்ட் 16,400 யூனிட்ஸு. ஸோ ஓவரால்ட்டு டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் பண்ணது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டொமஸ்டிக் சேல்ஸ் விழுந்திருக்குது. டாடா மோட்டார்ஸ் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் நீ பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. 84,170 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எஸ்யூவி செக்மெண்ட்டில் இவங்க மார்க்கெட் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. 28% வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எம்ஜி மோட்டார்ஸ் 23% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,829 யூனிட்ஸ் இந்த ஏப்ரலில் மட்டுமே விற்றுருக்குறாங்க. ஸோ எம்ஜி மோட்டார்ஸோட அந்த வின்சார் ஈவின்னு நினைக்கிறேன் அவங்க மார்க்கெட்டில் அது வந்து நல்ல சேல் ஆகிற ஈவி காராட்டு இருக்குது. டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டார் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 33% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27,324 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 24,833 யூனிட்ஸ். சேல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2,491 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா JSW மோட்டார்ஸ், டொயோட்டா கிர்லாஸ்கர் மோட்டார், கியா இந்தியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி இவங்களோட சேல்ஸ் வந்து புவராக தான் இருக்குது. மாருதி சுசுகியில் ஓவரால் சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அதை வந்து மிட் சைஸு, ஸ்மால் சைஸு, லார்ஜ் சைஸு அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ்லாம் இப்போ ஸ்மால் சைஸ் அண்ட் மிட் சைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக தான் இருக்குது. மாருதி சுசுகியோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27,911 யூனிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பீரியடை கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் மிட் சைஸ், ஸ்மால் சைஸ் குறிப்பாட்டு ஃபஸ்ட்டு மினி செக்மெண்ட் பர்சனல் வெஹிக்கிள் இந்த ஆல்டோ, எஸ்ப்ரோஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 11,519 யூனிட்ஸ் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் விற்றுருக்கு. இப்போ வெறும் 6,332 யூனிட்ஸ் தான் விற்றுருக்குது. எவ்வளோ அடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பட் இந்த ஸ்விஃப்ட், இக்னிஸ், டிசைர், செலிரியோ, வேக்னார் இது வந்து ரைஸ் ஆயிருக்கு. 61,591 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. மினி அண்ட் காம்பேக்ட் செக்மெண்ட்ஸ் டோட்டலாட்டு 67,923 யூனிட்ஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிட்ஸ் குறையுது. அடுத்தது மிட் சைஸ் இந்த செடான், சியாஸ் இது வந்து 321 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 867 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டல் பாசஞ்சர் கேட்டகரி மினிட், காம்பேக்ட், மிட் சைஸ் 68,244 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்குது. யூட்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரஸா, எர்டிகா, ஃப்ரெனக்ஸ், கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோ, ஜிம்னி, XL6 இது 59,022 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காட்சிருக்குது. அதே இந்த ஈகோவேன் அது வந்து டிப்பாக இருக்குது. 12,060 யூனிட்ஸ் விற்ற இடத்துல இப்போ 11,438 யூனிட்ஸ் தான் விற்றுருக்குது. ஸோ இதில் கார் சேல்ஸை பார்த்தீங்கன்னா மிட் சைஸு, அந்த ஸ்மால் சைஸ் கார் சேல்ஸ் அடி வாங்குது. பட் ஹை அண்ட் கார்ஸ் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்குது. இனோவா இந்த டொயோட்டா கம்பெனிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எம்ஜி மோட்டார்ஸோட சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மாருதி சுசுகி, ஹியூண்டாய் மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் இதோட சேல்ஸ் தான் அடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் சவுதி அரம்கோ கொடுத்த அப்டேட்டு. சவுதி அரம்கோ வந்து BPCL, ONGC ரிஃபைனரிஸில், அதாவது இவங்க புதுசாக போட போகிற ரிஃபைனரிஸில் 20% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ONGC ஒரு ரிஃபைனரி போட போகிறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் BPCL வந்து ஒரு ரிஃபைனரி போட போகிறாங்க. ஸோ 7:3 அந்த பேசிஸில் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பேசிஸில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சவுதி அரம்கோ வந்து டோட்டலாட்டு $2.8 பில்லியன் போட இருக்கிறாங்க. பொட்டன்ஷியலாட்டு $5 பில்லியன் அளவுக்கு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது புதுசாக நம்ம போட போகிற அந்த ரிஃபைனரிஸில் BPCலும் போடுறாங்க, ONGCயும் போடுறாங்க. ஒன்று குஜராத், இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ். இதில் வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கொடுத்த அப்டேட் இவங்க ஒரு 5 இயர் டீல் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் யூரா அவங்க கூட போடுறாங்க. இந்த யூஎஸ் லிங்க்டு எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர் டீல் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது 2.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் எல்என்ஜி வந்து இதில் 5 இயர் டீலில் இம்போர்ட் ஆகும். $1.3 பில்லியன் to $1.4 பில்லியன் அளவுக்கு வந்து இந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இன்னொரு அப்டேட் வந்துருந்துச்சு. ரஷ்யா கூட நாங்கள் இப்போதைக்கு ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எந்தவித டீலுமே பேச்சுவார்த்தையில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பீகாரில் அவங்களோட பரூனி ரிஃபைனரியில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டியை க்ரூட் ப்ராசஸிங் கெப்பாசிட்டியை 6.0 MMTPA மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம்ல வந்து 9.0 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 13,779 கோடி. இது வந்து எஸ்டிமேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இந்தியன் ஆயில் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 752% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,845 கோடி. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மூலம் மட்டும் ஒரு 286 கோடி வந்திருக்குது. பட் நீங்கள் பார்க்கும்போது 752% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒன் டைம் எக்ஸப்ஷனல்னால தான் அந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ விழுந்திருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபண்டும் ரைஸ் பண்ண போகிறாங்க. 15,000 கோடி வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்டும் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பங்குகள்லாம் அவாய்ட் தான் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனியாக இருக்கிற அந்த எட்டர்னல் கொடுத்த அப்டேட்டு Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 78% விழுந்திருக்கு, 39 கோடி. ஹையர் எக்ஸ்பென்சஸ்னால விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5,833 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற பிளிங்கிட்டில் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ராஃபிட்டு. இது ஜொமேட்டோ குறிப்பாட்டு எட்டர்னல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போதைக்கு இந்த பங்குகள் எல்லாம் வெயிட் தான் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி டாபர் வந்து ரியல் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து ஜூஸ் விற்கிறாங்க, ஃப்ரூட் ஜூஸஸ். அது வந்து அவங்க எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னா 100% ஃப்ரூட் ஜூஸ்னி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர்ஸை வந்து கன்சியூமரை வந்து மிஸ்லீட் பண்ணுறது மாதிரின்னு சொல்லி FSSAI வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க மேலே. அதை வந்து எகெயின்ஸ்டாட்டு இவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு டாபர் போயிருக்கிறாங்க FSSAIயோட அந்த வாதத்தை எதிர்த்து. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டை வந்து ஒப்புக்கொண்டுட்டாங்க போல். இப்போதைக்கு கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் FSSAI இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கன்சியூமர் மிஸ்லீடிங், 100% ஃப்ரூட் ஜூஸுங்கிறது சாத்தியமே இல்லை. ரீசன் என்னென்னா ஒரு ஃப்ரூட் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தா கூட அதில் கண்டிப்பாக தண்ணி சேர்ப்போம். அதனால 100% ஃப்ரூட் ஜூஸுங்கிறது சாத்தியம் இல்லை, கன்சியூமரை இவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி FSSAI இந்த ஃபுட் பிஸ்னஸுக்கான ரெகுலேட்டரி அவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து அவங்களோட வாதத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து FSSAIக்கு எகென்ஸ்டாக டெல்லி ஹைகோர்ட் போயிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் FSSAI வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மாக கொடுத்த அப்டேட் உங்களுக்கு USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த செலிகாப்சிக் கேப்சியூல்ஸுக்கு வந்து USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுச்சேரியில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 100 mg 200 mg 400 mg வேரியண்ட்டில் வந்து இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மார்க்கெட் வந்து $116 மில்லியன் மார்க்கெட் இருக்குது இந்த கேப்சியூலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மாக கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC கொடுத்த அப்டேட். NMDC வந்து இந்த லம்பு ஃபைன்ஸுக்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 440 பெர் டன்னாட்டு இன்க்ரீஸ் பண்ணி 6,440 கொண்டு வந்துட்டாங்க. அதே ஃபைன்ஸுக்கு வந்து 440 பெர் டன் இன்க்ரீஸ் பண்ணி 5,500 கொண்டு வந்திருக்காங்க. இது NMDC பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க NMDC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர்லைல் இவங்க வந்து $308 மில்லியன் பிளாக் டீல் வராங்க. ஸோ குறிப்பாக இந்த PNB ஹவுசிங் ஃபைனான்ஸை வந்து இப்போ எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. $960 பெர் ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணி 5% டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த PNB ஹவுசிங் ஃபைனான்ஸில் எக்ஸிட் பண்ண போகிறோம், அதாவது 10.4% ஸ்டேக் எக்ஸிட் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்லைல் குரூப் US பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்மு இந்த PNB ஹவுசிங் ஃபைனான்ஸில் பிளாக் டீலில் வந்து செல் பண்ணி $308 மில்லியன் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. கிராஸ் GST கலெக்ஷன் 2.37 lakh crore இருக்குது இந்த ஏப்ரலில், 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி GST கலெக்ஷன் வந்து 1.96 lakh crore இப்போ 2.37 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஏப்ரல் 2024 2.1 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. IGST ரெவன்யூ 20.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் ரெவன்யூ 10.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீஃபண்ட்ஸ் வந்து 48.3% ஹையராக இருக்குது. லோவர் நெட் ரெவன்யூ வந்து 9.1% இருக்குது. இது ஓவராலாட் வந்து பார்த்தீங்கன்னா GST கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3023 கோடி. ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து
11,000 கோடி கிட்ட ஃபினான்ஷியல் 25ல பண்ணியிருக்கிறாங்க. 450 MMT ஆஃப் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி போர்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் மேபி ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து காக்னிசான் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $663 மில்லியன் இருக்குது. மார்ஜின் growth அடுத்தது வந்து லேண்ட் சேல் மூலமாட்டி இது நடந்திருக்கு. ரெவன்யூ 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $5.12 பில்லியன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது லேண்ட் சேல் மூலம் மட்டும் உங்களுக்கு வந்திருக்குது. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ growth வந்து 0.65% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று ரெவன்யூ கைடன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸு அவங்க வந்து ஃப்ளாட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது காக்னிசான் போஸ்ட் பண்ண அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.